ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ மேட்ச் பார்த்தீங்களா பாஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஆம், ஒரு என்ன சொல்றது? சம்பவங்கள் வந்து ஜெனரலி நம்ம ஆன் ஃபீல்ட் சம்பவங்கள் நெறையா நடக்கும். இது ஆஃப் ஃபீல்ட் சம்பவங்கள் எக்கச்சக்கமா நடந்து, கிரிக்கெட்ட பயங்கரமா வந்து பாதிச்சிருக்கு போன வாரம். இந்தியன் கிரிக்கெட்ல நெறையா விஷயம் நடந்திருக்கு. ஆ இந்தியா, பாகிஸ்தான் ஓட வார், அப்புறம் சீஸ் ஃபயர். பட் அதனால ஐபிஎல்ல தள்ளி போட்டாங்க. முதல்ல அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். நெறையா விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு இந்த எபிசோட்ல. ஆ பட் இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கலாமா ஸ்ரீனி? நீங்க சொல்லுங்க. இந்தியா, பாகிஸ்தான் ஆன் ஃபீல்ட் பார்த்துருக்கோம். இப்போ ஆஃப் ஃபீல்ட் நடந்திருக்கு. இது அத பத்தியான காமெண்ட்ரி கிடையாது. நம்ப வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸு, பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு நம்ம கிடையாது. ஆனா, ஆன் ஃபீல்ட்ல எங்கெங்கலாம் இதோட இம்பாக்ட் நடந்திருக்கு? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இத? ஐபிஎல்லேருந்தே ஆரம்பிக்கலாமா? இல்ல ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஓப்பன் ஒப்பீனியன் சொல்லுங்க. என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்க போன வாரம்? ஐபிஎல் ஐ மீன் என்ன இந்த இந்தியா, பாகிஸ்தானோட மெயின் பெரிய இம்பாக்ட் அப்படின்றது வந்து கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும். நம்ம வந்து நீங்க சொன்ன மாரி வந்து லைக் அ பொலிட்டிக்கல் அண்ட் அங்க இருக்க இந்தியால இருக்கிற மக்களுக்கான வந்து பாதிப்பு, அத பத்திலாம் வந்து பேசுற அளவுக்கு வந்து நமக்கு தகுதி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஆப்வியஸ்லி நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து கிரிக்கெட்க்கு எப்படி இம்பாக்ட் ஆகுது. அந்த இப்ப நடக்கிற இந்தியால நடக்கிற கிரிக்கெட் ஐபிஎல். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து அ அத பத்தி தான் வந்து லைக் கண்டிப்பா வந்து அத பத்தி பேசலாம். மத்த விஷயம் நீங்க சொன்ன மாரி இந்த கிரிக்கெட் உலகத்துல நடந்திருக்கு. அத பத்தியும் வந்து ஓகே. கண்டிப்பா இப்போ டிஸ்கஸ் ஐ பண்ணுவோம். ஸோ 2 இதுவா பேசலாம். முதல்ல நம்ப வந்து மெயினா வந்து ஆஃப்கோர்ஸ் நம்ம ஐபிஎல்ல நடக்கப் போற இம்பாக்ட், அந்த மொமெண்டமே ஒரு அளவு உடைஞ்சா மாரி இருக்கு இப்போ. அது சில டீம்ஸ்க்கு வந்து ஆ ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லலாமான்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில எதுவுமே வந்து பிளெஸ்ஸிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணக்கூடாது. ஆ பட் லெட்ஸ் டாக் அபவுட் ஒன்லி கிரிக்கெட்ல. இப்போ நம்ம பேசப் போறது. அகைன் ஜஸ்ட் டூ பார்க்குற கேட்கிறவங்க யாரு ஆடியோ பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் நீங்க எங்க கேட்கிறீங்க, இல்லாட்டி எங்கள YouTubeல எங்க பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி உங்க எல்லா சப்போர்ட்க்கு. ஆ பட் நாங்க பேசுறது வந்து இது ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டர் தான் இது. ஆனா நாங்க முடிஞ்ச அளவுக்கு கிரிக்கெட்டோட இம்பாக்ட்ட மட்டும் தான் நாங்க பேசப் போறோம் இதுல. ஆ ஸோ 2 ஆங்கிள்ல ஒண்ணு வரலாம். முதல்ல அ சின்னதா ஒண்ணு முடிச்சுக்கலாம். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் பைலேட்டரல் ஏசியா கப் ஐசிசி வேர்ல்ட் T20 பிப்ரவரி 2026ல நடக்கப் போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைலேட்டரல் இனிமேந்து மறந்துடலாம்னு நெனைக்கிறேன். அண்ட் மிச்ச 2 பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு குயிக் காமெண்ட். நம்ம மெயினா ஐபிஎல் பத்தி நம்ம பேசலாம் அதுக்கப்புறம். பைலேட்டரல் வந்து நம்ப ஐ திங்க் ஒரு ஒரு ஜெனரேஷனே இருக்கும். அவங்க வந்து பைலேட்டரல் இந்தியா, பாகிஸ்தான் பைலேட்டரல் என்னன்னா இப்படி தெரியாது. அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. ஸோ வந்து அத பத்தி வந்து லைக் நெறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து விளையாடிட்டு ரிட்டயரும் ஆயிட்டாங்க. அவங்க வந்து பைலேட்டரலே விளையாடல இந்தியா, பாகிஸ்தான். ஸோ 2 பக்கமும். ஸோ அது வந்து அது இட்ஸ் இட்ஸ் அ நான் ஸ்டார்ட்டர். அது வந்து லைக் நம்ம மறந்துடலாம் கம்ப்ளீட்டா. மிச்சம் 2 வந்து ஏசியா கப் அம் கஷ்டம். ஐ மீன் T20 சாரி ஐசிசி ஏசியா கப் வந்து மோர் பிசிசிஐ அண்ட் பாகிஸ்தான் பிசிபி இவங்க கையில இருக்கு. ஸோ அதனால வந்து ஆப்வியஸ்லி அது ஏசியா கப் இந்தியால நடக்க போறது வந்து ஸோ இட் இஸ் என்டையர்லி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி இந்தியன் கவர்ன்மென்ட். மோர் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ டோன்ட் நோ ஃபான்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் ஏத்துப்பாங்க அப்படின்றது. பட் ஐசிசி ஈவென்ட் வந்து ஆப்வியஸ்லி இன்னும் பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ டூ ஏர்லி நம்ம எதுவுமே ஸ்பெகுலேட் பண்றது வந்து எப்படி மாறும் அப்படின்றது தெரியாது. ஆம் பட் அது நடக்கும்னு நினைக்கிறேன் நான். நியூட்ரல் வென்யூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இட்ஸ் நியூட்ரல் காம்படிஷன். ஆ பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் இருக்கு. ம். அத வச்சு வந்து நடக்கலாம். ஆப்வியஸ்லி லைக் தட் 27 வேர்ல்ட் கப் வேற இருக்கு. லைக் அதுவும் ஒரு ஃபாரின் கண்ட்ரில. ஸோ அதெல்லாம் வந்து மேபி இட்ஸ் பாசிபிள். ஓகே. பட் பைலேட்டரல் கண்டிப்பா இல்ல. ஐ திங்க் தட் ம். ரூல்ட் அவுட் ஃபார் அ எனக்கு வைல். தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட்டு ஐசிசி T20க்கு வந்துடுறேன். ஐ திங்க் அதுல வந்து நீங்க சொன்ன மாரி இந்த பிரசிடென்ட் நீங்க சொல்றது வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025ல அதுல வந்து எப்படி நாங்க வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணாலும் நாங்க உங்க ஏரியாக்கு நாங்க வராம தான் நாங்க விளையாடுவோம்னு சொல்றா மாரி, அது முன்னாடியே பாகிஸ்தானும் சொல்லியிருந்தாங்க. இனிமேந்து நாங்களும் வரமாட்டோம். இந்தியால நடந்துச்சுன்னா அப்படின்னு. இத வச்சு தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி துபாய் இல்லாட்டியும் ஒரு கொலம்போல வந்து எல்லா மேட்சும் பாகிஸ்தான் விளையாடுவாங்க. அதனாலேயே எனக்கு என்ன தோணுதுன்னா, அகைன் இது எல்லாமே வந்து ஸ்பெகுலேஷன். இன்னும் எதுவுமே நியூஸ்லாம் இப்போதைக்கு அதெல்லாம் வராது. அத பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க. பிசிசிஐயோட பிரையாரிட்டி வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு ஐபிஎல்ல முடிக்கிறது தான் இருக்கும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏ ஏசிசி ஏசியா
கப் வந்து எண்ட் ஆஃப் த டே நீங்க சொன்ன மாரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானால தான் ரெவென்யூவே வருது. இந்தியாவும் பாகிஸ்தானும் நாங்க ஒருத்தர் விளையாட மாட்டோம்னு சொன்னாங்கன்னா, அங்க முடிஞ்சிருச்சு. அது டூர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியே பிரயோஜனம் இல்ல. அது அது நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இருக்கிற சூழ்நிலைய பார்க்கும்போது. அண்ட் ஏன்னா, பாகிஸ்தான் வந்து கொலம்போல விளையாடுவாங்க அப்படிங்கிறதுனால, அவங்க வேர்ல்ட் T20 நடந்துச்சுன்னா கூட, பாகிஸ்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா கூட கொலம்போல தான் விளையாடுவாங்க. இந்தியால வரமாட்டாங்க. ஸோ, பாகிஸ்தானோட மேட்சஸ் எல்லாம் கொலம்போல நடந்தா ஒரு 4, 5 மேட்ச் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு கொலம்போக்கு. ஸ்ரீலங்காக்கு. ஸோ தட் ஐ திங்க் ஸ்ரீலங்கா வுட் பி வெரி ஹேப்பி அ ஹோஸ்டிங் அந்த அதில வர காச வச்சு அந்த ஏசியா கப்போட இத கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் ஃபண்ட்ஸ அப்படி. டெஃபினெட்லி பங்களாதேஷ் அண்ட் அதர் ஸ்மால் கண்ட்ரீஸ் அவங்க லூஸ் அவுட் ஆயிடுவாங்க. பட் இத பத்தி நம்ம வந்து விஸ்தாரமா நம்ம அப்புறம் பேசுவோம். பட் மெயின் டாபிக் வந்து ஐபிஎல். ஐபிஎல்ல வந்து இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு நான் யோசிச்சேன். பட் ஃபர்ஸ்ட்டு இது வந்து இ ஐபிஎல் நடக்குமா? கண்டிப்பா. 100% நடக்கும். ஏன் நடக்கும்னு சொல்லுங்க நீங்க? இல்ல. கண்டிப்பா பிராட்காஸ்டிங் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நடக்கும் ஐபிஎல் வந்து. இட்ஸ் ஜஸ்ட் எ கொஸ்டின் ஆஃப் எப்போ ஃபைண்டிங் எ விண்டோ அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். பட் ஆனா இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம வந்து தி நியூஸ் கமிங் அவுட் இஸ் சவுத் இந்தியால வந்து ஒரு 2, 3 ஐ திங்க் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் இந்த மாரி வந்து லொகேஷன் அந்த 3 கிரவுண்ட்ல வந்து லைக் நடத்துறது. அண்ட் பாசிபிலி ஸ்டார்ட்டிங் இந்த வீக்கெண்ட் அதாவது 15த் ஆஃப் மே அந்த வீக்கெண்ட்லயே வந்து ரீஸ்டார்ட் பண்ற மாரி தட் இஸ் சாரி ஆமா. ஸோ அந்த அந்த இதுல மிட் வீக் ஆர் அந்த அந்த ம். வீக்கெண்ட். ஸோ 17த், 18த் வீக்கெண்ட். ஸோ இன் எ வீக்ஸ் டைம் ரீஸ்டார்ட் பண்ற மாரி தேர் இஸ் இட்ஸ் ம். ஸ்பெகுலேஷன், ரூமர் தான். அதனால வந்து அண்ட் அப்போ இப்போ ஆரம்பிச்சாங்கன்னா, கண்டிப்பா தில் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு டைம் தேவைப்படும். கேமராமேன் எல்லாரும் மூவ் பண்றது அந்த எல்லாம் ஒரு பக்கம். தென் ஏதாவது டபுள் ஹெட்டர்ஸ் பண்றாங்களா? லைக் எவ்ரிதிங் ஸ்கெட்யூல் வந்து ரீ ஆமா. பிளான் த ஹோல் ஸ்கெட்யூல் இட்செல்ஃப். அ அந்த மாரி யார் எப்போ விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் விளையாடி பை எண்ட் ஆஃப் மே இஃப் தே கேன் ஃபினிஷ் ம். இல்ல 4 கண்டிப்பா பிளே ட்ரை ஆஃப் பண்ணுவாங்கன்னு மேட்சஸ் நெனைக்கிறேன். எடுத்துட்டீங்கன்னா, நடுவுல 11 மேட்ச் இருக்கு. ஐ திங்க் அந்த 11 மேட்ச் விளையாடுறது தான் இப்போ வந்து ஒரு முக்கிய 11, 12 மேட்ச்ன்னு நெனைக்கிறேன். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு அத எப்படி நுழைத்துவாங்க. ஏன்னா, பிளே ஆஃப் கண்டிப்பா நடத்தி தான் தீருவாங்க. அத வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி டபுள் ஹெட்டர வச்சு ஓட்டிடுவாங்க. இந்த 3 சிட்டியே வந்து எதனால ஸ்ட்ராட்டஜிக்கலி டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா ஏதாவது டென்ஷன்ஸ் வந்து இப்போ இந்த சீஸ் ஃபயர் வயலேஷன்லாம் நம்ம வந்து நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நடந்துச்சுன்னா கூட அந்த அந்த டென்ஷன்ஸ் வந்து நார்த் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டியால தான் அதிகமா இருக்கு. த பிளேஸஸ் தட் ஆர் க்ளோசர் டூ த பாகிஸ்தான் பார்டர். ஸோ சவுத் இண்டியன் சிட்டீஸ் வந்து ஜெனரலி கன்சிடர்ட் சேஃபர் கம்பேர்ட் டூ த நார்த் இண்டியன் சிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இருக்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா, ஐ திங்க் பிசிசிஐ எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க நடத்திருவாங்க. இன்னொரு பெரிய ஒண்ணு நீங்க வந்து நம்ப ஆஃப்லைனா நம்ம இன்னும் பேசியிருந்தோம். அதுல நீங்க சொன்னீங்க, த இன்டிகிரிட்டி ஆஃப் த டூர்னமென்ட் வந்து இருக்குமா? இல்லையான்னு. ஸோ பெரிய பெரிய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க ஃபோன்ல. அத வந்து கொஞ்சம் புரியிற மாரி சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்க? இன்டிகிரிட்டி ஆஃப் த டூர்னமென்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். இல்ல. நான் ஐ மீன் நெறைய விஷயங்கள் லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாஷ் ஹேசல்வுட் வந்து இன்ஜூர்ட் ஆயிட்டு ஆர் அட்லீஸ்ட் அவர் ஆஸ்திரேலியா போயிட்டாரு. அ இப்போ நீங்க மேட்சஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அம் தேர் ஆர் கேம்ஸ் வேர் ஜிடி, சிஎஸ்கே ஒரு எல்எஸ்ஜி, எஸ்ஆர்எச் இந்த மாரிலாம் தேர் ஆர் கேம்ஸ். நெறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ், ஃபாரின் கோச்சஸ் இவங்க எல்லாமே திரும்பி போயிட்டாங்க. எத்தன பேர் திருப்பி வருவாங்க அப்படின்றது வந்து வி டோன்ட் நோ ஃபார் ஷூர். அ சம் மே வாண்ட் டூ கம், மே நாட் வாண்ட் டூ கம் அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து மேட்சஸ் நடக்கும்போது யூ வில் ஃபுல் ஸ்ட்ரெங்த் டீம் அந்த இருக்காது. லைக் இட் மைட் பி லைக் லோவர் ஸ்ட்ரெங்த் டீம். ஸோ ஒரு டீம் வந்து அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்கலாம். பிகாஸ் பிளே ஆஃப் மூவ் ஆறதுக்கு. ஸோ இட் மைட் சேஞ்ச் ஆ தி டைனமிக்ஸ் அந்த ஆரம் அந்த ஃபுல் ஸ்ட்ரெங்த் டீம் இல்லாதது வந்து அதுதான் லைக் நார்மலா இருந்ததுன்னா தே வுட் ஹவ் ஜஸ்ட் பிளேட் லைக் அந்த ஃபாரினர்ஸ் இருக்காங்கன்னா விளையாடுவாங்க அப்படின்றதெல்லாம். அந்த இதுதான் லைக் இதுவரைக்கும் நடந்ததுக்கும் குட் இட் சேஞ்ச் ஆப்வியஸ்லி அட்வான்டேஜஸ் வைஸ் ஹோம் அட்வான்டேஜ் இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் இல்லாம வந்து ஹோம் பிட்சஸ் எல்லாம் இல்லாம ம். 3மே வந்து ஒரே லொகேஷன்ல ம். விளையாடுறாங்கன்னா வந்து டீம் காம்பினேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணோம். அந்த அட்ரஸ் பண்றது. அது எல்லாமே சோ த டோர்னமெண்ட் வந்து இஸ் நாட் ஆஃப் 2 ஈக்குவல் ஹால்ஃப்ஸ். முதல் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நாட் ஹால்ஃப் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 3/4 டோர்னமெண்ட் முடிஞ்சிருது. பட் ஸ்டில் லைக்
இது வந்து ஒரு 2 டோர்னமெண்ட் அண்டர் 2 சர்கம்ஸ்டன்சஸ். டிஃபரெண்ட் ம். கண்டிஷன்ஸ்ல விளையாடுற மாரி. யாஹ்! ஸோ அதனால வந்து இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் அதே கண்டிஷன்ஸ்ல இல்ல. ஸோ அதனால வந்து ஆ ஓக் ஸ்டார்ட் பண்றது லைக் தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி டோர்னமெண்ட் மே நாட் பி லைக் தி சேம் திங் லைக் இட்ஸ் நாட் a லெவல் பிளேயிங் ஓகே. ஃபீல்ட் ஸோ அக்ராஸ் தி 2 டோர்னமெண்ட். பாயிண்ட் சொன்னீங்க. நான் அதில மட்டும் ஜூம் இன் பண்ண விரும்புறேன். ஒண்ணு வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் போயிட்டு வராங்க. ஸோ எல்லா ஃபாரின் பிளேயரும் எல்லாரும் ஃபிரான்சைஸிக்கு கரெக்ட்டா வருவாங்களான்னு தெரியாது. ஸோ எங்கெல்லாம் வரலையோ அவங்க வந்து ஆக்சுவலி அத வந்து இப்போ சிஎஸ்கே, எஸ்ஆர்எச் இந்த மாரி இல்ல ஆர்ஆர் கூட ஆல்மோஸ்ட் இவங்கலாம் எலிமினேட்டட் தான். இவங்க வந்து ஆக்சுவலி ஃபாரின் பிளேயர்ஸ் நீ வரியோ, வரலையோ, நான் லோக்கல் பிளேயர வச்சு நான் வந்து அவங்கள வந்து அடுத்த சீசனுக்கு நான் ஜாலியா நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன்டா, அவங்கள. அப்படின்னு அவங்க வந்து இத ஒரு சந்தர்ப்பமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த சந்தர்ப்பமா அவங்க யூஸ் பண்றது வந்து மத்த பிரான்சைஸஸ்க்கு என்ன தோணும், ஏன்டா என்னோட விளையாடும்போது மட்டும் ஃபுல் ஸ்குவாடோட நீ விளையாடின. ஆனா இப்போ மட்டும் நீ இவங்களோட மத்தவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் நீ குடுக்குற நீ. அவங்க ஈசிலி பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. இல்ல நம்பர் 1, நம்பர் 2க்கு போயிடுவாங்க. அப்படின்னு தோணலாம். ரைட்? ஸோ த ஸ்ட்ரெங்த் ஆஃப் த பிரான்சைஸிஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் இம்பாக்ட் ஆகுது மெயினா. ஆமா. ஸோ இப்போ ஒரு இதுவே இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து டேபிள் எடுத்து பார்த்தோம்னா வந்து தேர் இஸ் பஞ்சாப் அண்ட் எம்ஐ தே ஆர் தேர். அவங்க 2 பேரும் நடுவுலயே ஒரு மேட்ச் இருக்கு. வெதர் யூ நோ அ ஹூஎவர் வின்ஸ் கேன் புல் அவே ஆர் கோ. எம்ஐ வின் பண்ணாங்க தே வில் கோ. பட் டிபெண்டிங் ஆன் அவங்களுக்குள்ளேயே வந்து இஃப் பஞ்சாப் ம். டோன்ட் ஹேவ் ஆல் தியர் ஃபாரின் பிளேயர்ஸ் அண்ட் தே டோன்ட் ஹேவ் அ ஸ்ட்ராங் டீம் இட் வில் பி டிஃபிகல்ட். எம்ஐ கிட்ட இல்லன்னா வந்து அதனால தோத்தாங்கன்னா, தட் மைட் பி தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம் டு லூஸ். ஸோ அந்த ம். மாரி வந்து தேர் ஆர் நெறைய வந்து இட்ஸ் இட்ஸ் ஹார்ட் டூ ஒரு டீமுக்கு அப்படின்னு இல்ல. தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் ம். அந்த மாரி இன் காம்பினேஷன்ஸ் அந்த வீக்னஸ் ஒரு சின்ன அது லக்கு இருக்கு. இங்க என்ன அமைஞ்சிடுச்சு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்குன்னா, அட்லீஸ்ட் இந்த டாப் 4 டீம்ஸ் வந்து இவ்ளோ நாளா நம்ம என்ன நெனச்சிருந்தோம்னா, இந்த கொஞ்சம் இந்த இந்த ஹோல் டூர்னமென்ட்டே கொஞ்சம் இந்த ஃபெட்டீகா இருக்கிற மாரி ஏன் தோணிச்சு? போன எனக்கு உங்களுக்கு தோணிச்சா தெரியல. எனக்கு வந்து ஆ கொஞ்சம் கம்பேர் டூ எக்ஸைட்மென்ட் வந்து கம்மியா ஆன மாரி தோணுச்சு. ஏன்னா, நான் டாப் 4 அண்ட் 5 டீம்ஸ் வந்து ரொம்ப மேல போய்ட்டாங்க. கீழ இருக்கிற டீம் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு பிளே ஆஃப்க்கான ஃபைட் அந்த அளவுக்கு இல்ல. ஆம் இப்போ அது இல்லாததுனால ஆக்சுவலி அந்த கான்ட்ரோவர்சி இல்ல. ஸோ அட்லீஸ்ட் நான் டாப் 4 ஆர் டாப் 5 டீம்ஸ் வந்து ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு. வெறும் டிசியா, எல்எஸ்ஜியான்னு அது கொஞ்சம் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். பட் பஞ்சாப், ஆர்சிபி, அ எம்ஐ இவங்கலாம் ஆல்மோஸ்ட் ஷோர் ஷாட் குவாலிஃபை ஆயிடுவாங்கங்கிற ஒரு யூ நோ அந்த நம்பிக்கையில தான் இப்போ இறங்குறாங்க. இந்த ஃபைனல் பார்ட் ஆஃப் த டூர்னமென்ட். இது ஃபைனலா சொல்லணும்னா, இப்போ யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றத வச்சு, யாரு வந்து இந்தியன் பிளேயர்ஸ் மேல வந்து ரொம்ப அ அவங்க பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு தோன்றது. அண்ட் இந்த 3 இடம் ஷார்ட் லிஸ்ட் ஆன இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே, ஹைதராபாத் அண்ட் ஆர்சிபில ஒரே ஒரு டீமுக்கு மட்டும் தான் ஹோம் அட்வான்டேஜ் கன்டின்யூ ஆகும். விச் இஸ் ஆர்சிபி. ஸோ அகைன் ஆ இன்னும் நம்ம வந்து அந்த வார் மோடுலேருந்து இன்னும் நம்ம ஐபிஎல் மோட்ல ஷிஃப்ட் ஆறதுக்கு நேரம் ஆகும். பட் அது நேரம் வரும்போது, திருப்பியும் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 18 வந்து தூக்கி விடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ டூ யூ சீ ரெஸ்யூம் ஆனதுக்கப்புறம் எந்த டீம்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் இருக்க போறதுன்னு, ஆர்சிபிக்கு இருக்கும்னு எனக்கு தோணுது. டொமஸ்டிக் பிளேயர்ஸ் பண்ணியிருக்காங்க ஓரளவு. ஜாஷ் ஹேசல்வுட் இல்லாட்டியே ம். பட் ஆனாலும் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹூ வாஸ் பெர்ஃபார்ம்டு ஜாஷ் ம். ஹேசல்வுட் தான். அவர் வந்து ஐ திங்க் அண்ட் அவர் ஃபில் போயிட்டாரு. சால்ட். திரும்பி வருவாரான்னு தெரியாது. ஆர் பிரிப்பரேஷன் ஃபார் ஃபில் சால்ட் அண்ட் அவங்க 2 பேரு தான் வந்து. ஸோ ம். தேர் குட் பி அ டிஸ்அட்வான்டேஜ் வரலன்னா, ஜாஷ் ஹேசல்வுட் ஆப்வியஸ்லி WTC ஃபைனல்ஸ் இஸ் கமிங் அப். ஸோ இன்னொரு எக்ஸ்டெண்டட் வீக் இந்த டோர்னமெண்ட் இன்னொரு எக்ஸ்டெண்டட் வீக் போச்சுன்னா, அவர் வந்து வுட் ஹி ராதர் பிரிஃபர் டூ ஸ்டே பேக் அண்ட் WTC ஃபைனலுக்கு பிரெப் பண்றது வந்து பிரையாரிடைஸ் பண்ணி வரமாட்டேன். ஆர் இன்ஜூரின்னு போயிருக்காரு. இல்ல இன்ஜூர்டு நான் வரல அப்டின்னாங்க. ஸோ தேர் குட் பி அ டிஸ்அட்வான்டேஜ். ம். ஸோ அதுவும் தேர் இஸ் அப்ப இஸ் அ எம்ஐ பாசிபிலிட்டீஸ். ஸோ நம்ப பண்ணலாம். தனியா நம்ப ரிவ்யூ பண்ணலாம். அந்த எம்ஐ டீம்ஸ் எல்லாம் நோ நம்ப வி ஹேவ் டூ டூ லைக் அ நியூ பிரிவ்யூ ஷோன்னு தோணுது ஆல்மோஸ்ட் எனக்கு. யாஹ்! ஐ திங்க் ஒன்ஸ் நமக்கு வந்து அந்த இது கிளாரிட்டி வந்ததுன்னா யார் யார் வருவாங்க. எம்ஐ ப்ராபப்லி அவங்களுக்கு வந்து பெரும்பாலுமே ஐ திங்க் லாட் ஆஃப் ஹோம் க்ரோன் அ இதுதான். பஞ்சாபும் ஆக்சுவலி வந்து தே ஹேவ் பீன் அ லாட் ஆஃப் டிபெண்டன்ட் ஆன் ஹோம் ஆமா. க்ரோன் அ ஸோ மேபி அவங்க அந்த மாரி டீம்ஸ் வந்து பஞ்சாப், எம்ஐ, ஜிடில வந்து அதே மாரி பாசிபிள். ஒரு அட்லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தே ஹேவ் பீன். ஸோ தோஸ் ஆர் இன் இன் அ ஸ்லைட்லி டிஃபரண்ட் வே வந்து நம்ம இந்த ஆரம்பத்தில சொன்னோம். இந்த வென் வி லுக்கிங் த்ரூ ஏர்லியர் ஆஃப் த
சீசன்ல பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ரியலி இட்ஸ் பீன் அன் ஐபிஎல். ஏன்னா பெரும்பாலுமே இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இவ்ளோ சொல்லிட்டு கடைசியில மேபி தட் மைட் பி த கேவியட் டு சே ஆக்சுவலி ஃபாரினர்ஸ் வரலன்னா பெரிய இம்பாக்ட் மேபி இல்லாம இருக்கலாம். ஏன்னா வந்து இந்தியன் பிளேயர்ஸ் ஹவ் பீன் பெர்ஃபார்மிங் ரியலி வெல். அம் அஸ் அன் எக்ஸாம்பிள் லைக் அதர் தென் எஸ்ஆர்எச் அத்தன டீமுக்குமே வந்து இந்தியன் கேப்டன்ஸ் தான். ஸோ இன் சம் ம். வேஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் மைட் ஆக்சுவலி பி லைக் ஆக்சுவலி பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம ம். இத ஒரு இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து பாசிபிலிட்டி. ஒரு பியூர் இந்தியன் ஆமா. பிரீமியர் லீகா நம்ம எப்படி இத இன்னும் உருவாக்கலாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாரி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே. யாஹ்! நாங்க பேசுறது ஆ அஃப்கோர்ஸ் நாங்க வந்து மெயின் பாலிடிக்ஸ் ஆஃப் த வார் அத பத்திலாம் நாங்க வந்து அதுங்க போல. பியூரா கிரிக்கெட்டிங் இதில தான் வச்சிருக்கோம். அண்ட் சோ ஃபார் நாங்க பேசுனது வந்து உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, YouTubeல பார்க்குறவங்க கண்டிப்பா லைக்க தட்டி விடுங்க. ஃபேமிலில சேருங்க. சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க எங்கள ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் நீங்க எங்கள கேட்கலாம்.